வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 ஈர்ப்பியல் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் சிறு வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கெப்லரின் விதிகளை கூறு. பேஜ் நம்பர் 2 எடுங்க. பேஜ் நம்பர் 2ல் கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லர் விதிகள்னு ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், சுற்றுப்பாதைகளுக்கான விதி. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வருகிறது, இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் விதி. தென் செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பரப்பு விதின்னு கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. பரப்பு விதி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பரப்புகளை ஏற்படுத்தும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது செகண்ட் விதி. தென் தேர்ட் ஒன், சேம் பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சுற்று காலங்களின் விதி. நீள்வட்ட பாதையில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நேர்தகவில் இருக்கும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ கியூப். தென் டி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு மாறிலி, இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன், நியூட்டனின் ஈர்ப்பியல் பொது விதியை தருக. பேஜ் நம்பர் 4 எடுங்க. பேஜ் நம்பர் 4ல் பொது ஈர்ப்பியல் விதின்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. எம் நிறையுடைய துகள், அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியாகும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -g m1 m2 டிவைடட் பை r² இன்டூ r கேப், இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் ஒன், கோளின் கோண உந்தம் மாறுமா, உன் விடையை நிரூபி. பேஜ் நம்பர் 5 எடுங்க. பேஜ் நம்பர் 5ல் ஈர்ப்பியல் விசையின் முக்கிய பண்புகள்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் லாஸ்ட் பாயிண்டில் டவ் இஸ் ஈக்குவல் டுன்னு ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் ஆம்னு எழுதிக்கோங்க. ஆம் அப்படி எழுதிட்டு தென் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்டூ எஃப் வெக்டார், அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன் ஒரு மாறா வெக்டர் ஆகும், இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், ஈர்ப்பு புலம் வரையறு, அதன் அலகினை தருக. பேஜ் நம்பர் 47 எடுங்க. பேஜ் நம்பர் 47ல் கொஞ்சம் பிளேஸ் இருக்கு, அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை சுற்றியுள்ள வெளியில் அதனால் உணரப்படும் புவியீர்ப்பு விசையானது அதன் புவியீர்ப்பு புலம் என வரையறுக்கப்படுகிறது. நிறை எம்மால் ஆர் தொலைவில் ஏற்படும் ஈர்ப்பு புலம் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -g m1 டிவைடட் பை r² இன்டூ r கேப், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன், ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருந்துதல் என்றால் என்ன. பேஜ் நம்பர் 12 எடுங்க. பேஜ் நம்பர் 12ல் ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருந்துதல் தத்துவம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. m1 m2 mn, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அது கீழே ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் பாக்ஸ் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்க, இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். தென் சிக்ஸ்த் ஒன், ஈர்ப்பு நிலை ஆற்றல் வரையறு. பேஜ் நம்பர் 14 எடுங்க. பேஜ் நம்பர் 14ல் நிகழ்வு 2, அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. ஆர் தொலைவில் அமைந்த நிறைகள், அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி u of r is equal to -g m1 m2 டிவைடட் பை r என குறிக்கப்படுகிறது, இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது சிக்ஸ்த் ஒன்னோட ஆன்சர். தென் செவன்த் ஒன், நிலை ஆற்றல் என்பது தனித்த ஒரு பொருளின் பண்பா, விளக்கம் தருக. பேஜ் நம்பர் 47 எடுங்க. பேஜ் நம்பர் 47ல் கொஞ்சம் பிளேஸ் இருக்கு, அதில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை, ஏனெனில் புவி பரப்பில் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் சுழி ஆகும். பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை, ஏனெனில் புவி பரப்பில் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் சுழி ஆகும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது செவன்த் ஒன்னோட ஆன்சர். தென் எய்த் ஒன், ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறு. பேஜ் நம்பர் 16 எடுங்க. பேஜ் நம்பர் 16ல் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதில் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. ஒரு நிறையிலிருந்து ஆர் தொலைவில் உள்ள, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் இதன் அலகு J/kg ஆகும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது எய்த் ஒன்னோட ஆன்சர். தென் நைன்த் ஒன், ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கும் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு யாது. பேஜ் நம்பர் 47 எடுங்க. பேஜ் நம்பர் 47ல் கொஞ்சம் பிளேஸ் இருக்கு, அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈர்ப்பு நிலை ஆற்றல், தென் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல்.
First point, u of r is equal to minus g m1 m2 divided by r. Then v of r is equal to minus g m1 divided by r. Then இதன் அலகு ஜூல், இதன் அலகு J per kg. Then next point, ஈர்ப்புநிலை ஆற்றலானது நிலைகளையும் அவற்றுக்கு இடையேயான தொலைவையும் சார்ந்து அமையும். தென் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றலுக்கு நிலையானது ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் மிகுந்த பகுதியில் இருந்து குறைந்த ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் கொண்ட பகுதிக்கு செல்லும். பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் h உயரத்தில் ஒரு பொருளின் ஈர்ப்பு நிலை ஆற்றல் mgh ஆகும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், h உயரத்தில் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் v of h is equal to v of h divided by m which is equal to gh. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. இது 9th ஒன்னோட ஆன்சர். Then 10th one, புவியின் விடுபடு வேகம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 23 எடுங்க. பேஜ் நம்பர் 23ல ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. கோளின் ஈர்ப்பியல் புலத்திலிருந்து அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சிறும வேகம் v of e, தென் மீதி உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. அதில் விடுபடு வேகம் எனப்படும். இந்த மாதிரி எழுதி நோட் பண்ணிக்கோங்க. தென் அந்த 2 பாக்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உள்ள ஒரு பேராகிராஃபில் 7th லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. புவியின் விடுபடு வேகம் v of e is equal to 11.2 km second raised to minus 1 ஆகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 10th ஒன்னோட ஆன்சர். தென் 11th ஒன், செயற்கை துணைக்கோளின் ஆற்றல் அல்லது எந்த ஒரு கோளின் ஆற்றல் எதிர்குறியுடையதாக இருப்பது ஏன்? பேஜ் நம்பர் 26 எடுங்க. பேஜ் நம்பர் 26ல அந்த எடுத்துக்காட்டு 6.10க்கு மேலே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. எதிர்குறியானது துணைக்கோள் புவியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் பிணைக்கப்படவில்லை என்பதாகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 11th ஒன்னோட ஆன்சர். தென் 12th ஒன், புவி நிலை துணைக்கோள் என்றால் என்ன? துருவ துணைக்கோள் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 27 எடுங்க. பேஜ் நம்பர் 27ல அந்த பிக்சர் கீழே பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. புவியின் வடதென் துருவங்கள் மேல் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணி அதோட 6th லைன்ல எனப்படுகின்றன. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 12th ஒன்னோட ஆன்சர். தென் 13, எடை வரையறு. பேஜ் நம்பர் 27 எடுங்க. பேஜ் நம்பர் 27ல எடையின்மைன்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் 2nd பேராகிராஃபில் 5th லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. ஒரு பொருளின் எடை w வெக்டர் ஆனது. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட்ல இருந்து 3rd லைன்ல குறிக்கப்படுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 13ஓட ஆன்சர். ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை ஏன்? பேஜ் நம்பர் 37 எடுங்க. பேஜ் நம்பர் 37ல 2nd பாயிண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதில் லாஸ்ட்ல இருந்து 4th லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. நிலாவின் சுற்றுப்பாதையானது. அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைடில் அந்த பாயிண்டோட லாஸ்ட்ல இருந்து 2nd லைன் சூரிய கிரகணமோ ஏற்படும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 14ஓட ஆன்சர். தென் 15, புவியானது தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்பதை எவ்வாறு நிரூபிப்பாய்? பேஜ் நம்பர் 37 எடுங்க. பேஜ் நம்பர் 37ல 4th பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. இரவு நேரங்களில் விண்மீன்கள் நகர்வது போது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல போல தோன்றுகின்றது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 15ஓட ஆன்சர். சிறுவினாக்கள் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இனி நெடு வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஈர்ப்பியல் விதியின் முக்கிய கூறுகளை விளக்குக. பேஜ் நம்பர் 5 எடுங்க. பேஜ் நம்பர் 5ல ஈர்ப்பியல் விசையின் முக்கிய பண்புகள்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஈர்ப்பியல் விசையானது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் ரைட் சைடில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கு மேலே உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்ல இருந்து 2nd லைனில் உணரும் ஈர்ப்பியல் விசை சுழியாகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன், நியூட்டன் எவ்வாறு ஈர்ப்பியல் விதியை கெப்லர் விதியிலிருந்து தருவித்தார்? பேஜ் நம்பர் 6 எடுங்க.
பேஜ் நம்பர் 6ல் நியூட்டனின் எதிர்த்தகவு இருமடி விதின்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதில் நியூட்டன் ஒரு எளிமையான அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் ரைட் சைடில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல F is equal to -GMM divided by R² எனப்படுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயிலாக செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் ஒன், ஈர்ப்பியல் விதியை நியூட்டன் எவ்வாறு மெய்ப்பித்தார் என்பதை விளக்குக. பேஜ் நம்பர் 4 எடுங்க. பேஜ் நம்பர் 4ல் பொது ஈர்ப்பியல் விதின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுல 4th லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. கெப்லர் விதிகளையும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் சேம் அதே பேஜ்ல ரைட் சைட்ல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் கீழே 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. R² is equal to x² plus y² plus z² என குறிக்கப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில் தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், ஈர்ப்புநிலை ஆற்றலுக்கான கோவையை தருவி. பேஜ் நம்பர் 13 எடுங்க. பேஜ் நம்பர் 13ல் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லை, அந்த 2 பிக்சர்ஸுக்கு கீழே ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பேராகிராஃப். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. M1 M2 என்ற இரு நிறைகள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய காலம் கொடுத்துருக்காங்க இல்லை, அந்த காலத்துக்கு கீழே ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட லாஸ்ட் லைன் வேறுபாட்டை தருகிறது. அது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன், புவி பரப்புக்கு அருகே H உயரத்தில் உள்ள புள்ளிகளில் ஒரு பொருளின் ஈர்ப்பு நிலை ஆற்றல் U is equal to mgh என நிரூபி. பேஜ் நம்பர் 15 எடுங்க. பேஜ் நம்பர் 15ல லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. புவி மையத்திலிருந்து R தொலைவில் உள்ள அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஒரு தேர்ட் காலத்துக்கு கீழே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் U is equal to mgh என கூறலாம்னு முடியுது. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். தென் சிக்ஸ்த் ஒன், எடையின்மை என்பதை மின் உயர்த்தி இயக்கத்தை பயன்படுத்தி விளக்குக. பேஜ் நம்பர் 29 எடுங்க. பேஜ் நம்பர் 29ல் தானே கீழே விழும் பொருட்களின் எடையின்மை அந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. தானே கீழே விழும் பொருட்கள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல 5th லைன்ல முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. கீழே விழும் நிலையை உணர்வார். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில 6th ஒன்னோட ஆன்சர். தென் 7th ஒன், விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி. பேஜ் நம்பர் 22 எடுங்க. பேஜ் நம்பர் 22ல விடுபடு வேகம் மற்றும் சுற்றியக்க வேகம் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுல தேர்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. புவி பரப்பில் நிறை M உடைய அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ்ல லெஃப்ட் சைட்ல தேர்டு காலத்துக்கு கீழே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல, அதுல புவியின் விடுபடு வேகம் V equal to 11.2 km/s (−1) ஆகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. டீட்டெயில 7th ஒன்னோட ஆன்சர். தென் 8th ஒன், உயரத்தை பொறுத்து G எவ்வாறு மாறுபடும். பேஜ் நம்பர் 19 எடுங்க. பேஜ் நம்பர் 19ல குத்துயரம், ஆழம் மற்றும் குறுக்கு கோடு ஆகியவற்றை சார்ந்து ஈர்ப்பின் முடுக்கம் மாறுபடுதல்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. புவி பரப்பிலிருந்து H உயரத்தில் உள்ள அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் பேஜ்ல ரைட் சைட்ல எடுத்துக்காட்டு 6.7க்கு மேல அந்த லைன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஈர்ப்பு முடுக்கம் G குறைகிறது என்பதாகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில 8th ஒன்னோட ஆன்சர். தென் 9th ஒன், குறுக்கு கோட்டை பொறுத்து G எவ்வாறு மாறுபடும். பேஜ் நம்பர் 21 எடுங்க. பேஜ் நம்பர் 21ல குறுக்கு கோட்டை பொறுத்து G மாறுபடுதல்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சுழலும் குறிபாயத்தில் இயங்கும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் எடுத்துக்காட்டு 6.8க்கு மேலே ஆகவே துருவ பகுதியின் ஈர்ப்பு முடுக்கம் பெருமம் ஆகும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் 9th ஒன்னோட ஆன்சர். தென் 10th ஒன், புவியின் ஆழத்தை பொறுத்து G எவ்வாறு மாறுபடும். பேஜ் நம்பர் 20 எடுங்க. பேஜ் நம்பர் 20ல ஆழத்தை பொறுத்து G மாறுபடுதல்னு ஒரு ஹெட்டிங் தொடங்குதுல, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. புவியின் ஆழ் சுரங்கம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி
அந்த பேஜ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் பாயிண்ட் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஆழம் அதிகரிக்கும் போது ஜி மதிப்பு குறைகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயிலில் 10th ஒன்னோட ஆன்சர். தென் 11th ஒன், புவியை வலம் வரும் துணைக்கோளின் சுற்றுக்காலத்திற்கான கோவையை தருவி. பேஜ் நம்பர் 24 எடுங்க. பேஜ் நம்பர் 24ல துணைக்கோளின் சுற்றுக்காலம்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு சுற்றின் போது அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் எடுத்துக்காட்டு 6.9க்கு மேலே வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. துணைக்கோளின் சுழற்சி காலம் t = approximately 85 நிமிடங்கள் என பெறப்படுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில் 11th ஒன்னோட ஆன்சர். தென் 12th ஒன், துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவி. பேஜ் நம்பர் 25 எடுங்க. பேஜ் நம்பர் 25ல புவியை சுற்றும் துணைக்கோளின் ஆற்றல்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. புவி பரப்பில் இருந்து h உயரத்தில், அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் எடுத்துக்காட்டு 6.10க்கு மேலே 2 பேராகிராஃப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் லைன் செல்ல இயலாது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயிலில் 12th ஒன்னோட ஆன்சர். தென் 13th ஒன், புவிநிலை துணைக்கோள் மற்றும் துருவ துணைக்கோள்கள் விரிவாக விளக்குக. பேஜ் நம்பர் 26 எடுங்க. பேஜ் நம்பர் 26ல புவிநிலை துணைக்கோள் மற்றும் துருவ துணைக்கோள்கள்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. புவியினை சுற்றி வரும், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் லெஃப்ட் சைடில் அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் நிலப்பரப்பையும் கடக்க முடியும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில் 13 ஆன்சர். தென் 14th ஒன், புவி மைய கொள்கைக்கு பதிலாக சூரிய மைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கோள்கள் பின்னோக்கி செல்வது போல தோன்றும் இயக்க கருத்து எவ்வாறு உதவுகிறது. பேஜ் நம்பர் 30 எடுங்க. பேஜ் நம்பர் 30ல புவி மைய கொள்கை சூரிய மைய கொள்கைன்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓராண்டு காலத்திற்கு அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 6th லைன் முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பெறுகின்றன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 32ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 6th லைன் பெறுகின்றன இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில் 14 ஆன்சர். தென் 15, புவியின் ஆரம் காணும் எரட்டோஸ்தனிஸ் முறையை விளக்குக. பேஜ் நம்பர் 35 எடுங்க. பேஜ் நம்பர் 35ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் 5th லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. கோடை சூரிய திருப்பு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸோட கீழே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. 6378 கிலோமீட்டருக்கு மிக அருகே உள்ளது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில் 15 ஆன்சர். தென் 16th ஒன், முழு சந்திர கிரகணத்தின் போது புவி நிழலின் ஆரம் எவ்வாறு அளப்பாய். பேஜ் நம்பர் 35 எடுங்க. பேஜ் நம்பர் 35ல வியப்பூட்டும் வானியல் உண்மைகள்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. புவியின் கருநிழல் பகுதியில் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் அந்த பேஜோட லாஸ்ட் லைன் RSS = 2.56 into அந்த லைன் முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. 4446 கிலோமீட்டர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் 16th ஆன்சர். இந்த வீடியோவில் இந்த லெசனில் உள்ள சிறு வினாக்களும் நெடு வினாக்களும் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன்லேருந்து புக் பேக் ஆன்சர் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.